தற்போதைய அண்மை செய்தி. உலகம் முழுவதும் சாம்பல் புதன் என்று அழைக்கப்படும் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியுள்ளது. தேவாலயத்தில் சிறப்பு ஆராதனை நடைபெற்று வருகிறது. இதில் மக்கள் கலந்து கொண்டு வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை மயிலாப்பூர் சாந்தம் தேவாலயத்தில் சாம்பல் புதன் ஆராதனையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டு வருகின்றனர். இந்த சாம்பலை நெற்றியில் பூசி தங்களது வழிபாடை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா. இயேசுபிரான் உயிர்த்தெழுந்த தினமான ஈஸ்டர் பண்டிகை அடுத்த மாதம், ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக கிறிஸ்தவர்கள் 45 நாள் விரதம் இருப்பது வழக்கம். அந்த வழக்கமானது இன்று தொடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் என சொல்லக்கூடிய சாம்பல் புதன் இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இதற்காக சென்னை மயிலாப்பூரில் உள்ள சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில ஆயிரக்கணக்கானோர் கலந்துகிட்டு இருக்காங்க. சென்னையில பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த குடும்பத்துடன் வந்த கிறிஸ்தவர்கள் இந்த சாம்பல் புதன் ஆராதனையில் கலந்துகிட்டாங்க. பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் என்பதை நம்பி கிறிஸ்தவர்கள் இந்த 45 நாட்கள் முக்கிய தவக்காலமாக பார்க்கப்படுகிறது. இதற்காக இன்று முதல் 45 நாட்கள், அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் இந்த தவக்காலம் தொடங்கி இருக்குது. இந்த 45 நாட்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அசைவ சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள். பெண்கள் தலையில் பூ வைப்பதை தவிர்த்து இந்த தவக்காலத்தை கடைபிடிப்பார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திடும் வகையில் நிதிகளையும் அன்னதானங்களையும் தேவாலயங்களில் செலுத்துவது வழக்கமையாக கொண்டு வருகிறது. இந்த புதன்கிழமை கிறிஸ்தவ ஆலயங்கள் சிறப்பு வழிபாடு நடப்பது. இயேசு சிலுவையில் அறையப்படும் புனித வெள்ளி வரை இந்த கிறிஸ்தவர்கள் உபவாசம் இருப்பது வழக்கமாக இருக்கிறது. இதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சாம்பலை நெற்றியில் பூசி வழிபாடு செய்தனர். இதுல ஏராளமானோர் கலந்துகிட்டு இருக்காங்க. இது ஏப்ரல் 3ஆம் தேதி வரை, புனித வெள்ளி வரை நடைபெறுகிறது. அதன் பிறகுதான் இயேசு உயிர்த்தெழுந்த தினமான இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ராம்குமார், தகவல்களுக்கு நன்றி.